அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை மையப்படுத்தி அவருக்கு கோரிக்கை மனு அளித்தோம். அவரை தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளரை சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையில் மிக முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், அரசு கலைக்கல்லூரியில் நீண்ட காலமாக, அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறோம். எங்களுக்கு ஊதியம் தற்பொழுது 25,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. அதுவும் 11 மாதம் மட்டுமே. இந்தியாவிலேயே இந்த கெஸ்ட் லெக்சரருக்கு ஊதியம் வழங்கக்கூடிய, குறைந்த ஊதியத்தை வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாங்கள் அடிக்கோடிட்டு குறிப்பிட விரும்புகிறோம். இந்தியாவில் யுஜிசி என்கிற அமைப்பு சொல்லக்கூடிய 50,000 சம்பளத்தை மற்ற மாநிலங்களில் கொடுத்து வருகிற சூழலில், இந்த சமூக நீதி ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் எங்களை தொடர்ந்து இந்த அரசு வஞ்சித்து வருகிறது. நாங்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து இது குறித்து நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் அரசாணை 56(1) நடைமுறைப்படுத்தி ஜிஓ வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து 1146 உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த சூழ்நிலையில் அரசு அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்று, நீதிமன்றமும் எங்களுக்கு 6 வழிகளில் 6 முறை தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பையும் இந்த அரசு மதிக்கவில்லை. சமூக நீதி அரசு என்று சொல்லி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி உயர்நீதிமன்றம் வழிகாட்டக்கூடிய இந்த நீதிமன்ற தீர்ப்பையை கூட இந்த அரசு மதிக்கவில்லை என்பது எங்களுக்கு பெருத்த கவலை அளிக்கிறது. குடித்தவருக்கு 10 லட்சம் தரக்கூடிய இந்த கண்ணியமான அரசு, அவருக்கு அவருடைய உயிர் மீது அக்கறை உள்ள கொண்ட அரசு, எங்கள் உயிர் மீது, எங்கள் உயர்கல்வி படித்த அந்த மாண்பின் மீது இந்த 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வேலை பார்த்த எங்கள் மீது கரிசனம் கொண்டு ஒரு உயர்வை கொடுத்தாலும் கூட எங்களுடைய வாழ்வாதாரம் செம்மைப்படும். இதுவரை எங்களோடு பணிபுரிந்திருக்கிற 20க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குடும்ப வறுமையில் இறந்திருக்கிறார்கள். அதெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எந்த பணப்பயனும் அவர்கள் அடையாமல் அந்த குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்களும் அப்படி நடுத்தெருவில் ஒரு காலத்தில் சென்று விடுமோ என்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு உள்ளது. ஆகையால் எங்களுக்கு ஏராளமான குறைகள் உள்ளது. எங்களுக்கு யுஜிசி சொல்லக்கூடிய 50,000 சம்பளத்தை தற்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் எங்களுக்கு உடனடியாக 50,000 சம்பளத்தை மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாணை 56 படி ஏற்கனவே அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 56க்கு அரசாணைக்கு அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் தீர்ப்பு பெற்றிருக்கிறோம். இவர்கள் அந்த 1156 உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு எந்த விதமான நிதியும் தேவைப்படுவதில்லை. ஏற்கனவே அந்த பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் நிதி இல்லை, நிதி நிலைமை சரியில்லை என்று சொல்வது எங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். 1146 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும், மதுரை கிளையும் தொடர்ச்சியாக 6 தீர்ப்பு வழங்கியிருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் நிதி நிலைமை சரியில்லை என்று சொல்வது இது வெட்கக்கேடானது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை தொடர்ச்சியாக இவர்கள் கண்டும் காணாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. இன்னும் ஒரு 10 தினங்களுக்குள் எங்கள் கோரிக்கையை அரசு செவிசாய்த்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மாநிலம் முழுக்க எங்களுடைய கௌரவ விரிவுரைகளை ஒன்று திரட்டி முறைப்படி காவல்துறையின் அனுமதி பெற்று ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரத அறப்போராட்டத்தை தொடங்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசு நீட்டை எதிர்க்கிற அரசு, நாங்கள் வரவேற்கிறோம். கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க மேல் கரிசனம் கொண்டு நீட்டை இருக்கிற அரசு எங்களுக்கு 50 வயது கடந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைப்பது எந்த விதத்தில் சமூக நீதி என்று நாங்கள் இந்த அரசை கேள்வி எழுப்புகிறோம். சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற, பெரியார் மண்ணில் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அன்பான கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வயது 50 கடந்து விட்டது. எங்களுக்கு மீண்டும் எழுத்துத் தேர்வு என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பார்த்து கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக 163 அரசு கலைக்கல்லூரிலிருந்து வேலை செய்யக்கூடிய 7400 கௌரவ விரிவுரைகளை ஒன்று திரட்டி மாநிலம் முழுக்க ஒரு
அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை விரைவில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். உரிய காவல்துறை அனுமதியோடு இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் அழைத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு, டாக்டர் SS ராமஜெயம், திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி. வீடியோ கட் பண்ணிட்டு போட்டோ கொடுங்க.